ராஜேந்திர சோழன் தனது போர் பயணங்களின் போது குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கடாரம் ஸ்ரீவிஜயம் எதிரான போரின் போது யானைகளை ஏற்றிச் சென்ற விதம் உலக வரலாற்றிலேயே ஒரு வியக்கத்தக்க சாதனையாக கருதப்படுகிறது. 900 யானைகளை அவர் கையாண்ட விதம் குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. 1. பிரம்மாண்டமான கப்பல் கட்டுமானம். சோழர்கள் யானைகளை ஏற்றிச் செல்ல தரிணி மற்றும் லூலா எனப்படும் பெரிய அளவிலான சரக்கு கப்பல்களை பயன்படுத்தினர். இவை இன்றைய காலத்து சரக்கு கப்பல்களுக்கு இணையான வலிமை கொண்டவை. தளம் வலுப்படுத்துதல். யானையின் எடையை தாங்குவதற்காக கப்பலின் தளம் தடிமனான தேக்கு மரப்பலகைகளால் பலமுறை வலுப்படுத்தப்பட்டது. நிலைப்புத்தன்மை. கடல் அலைகளில் கப்பல் ஆடும்போது யானைகள் பயந்து விடாமல் இருக்கவும் கப்பல் கவிழாமல் இருக்கவும் மணல், மூட்டைகள் மற்றும் கற்கள் பேலஸ் பலாஸ் ஆக பயன்படுத்தப்பட்டன. 2. யானைகளை ஏற்றும் முறை. யானைகளை நேரடியாக கப்பலில் ஏற்றுவது கடினம் என்பதால் சோழர்கள் ஒரு புத்திசாலித்தனமான முறையை கையாண்டனர். மிதக்கும் தளங்கள். கரையில் இருந்து கப்பல் வரை மரத்தாலான தற்காலிக பாலங்கள் அல்லது மிதக்கும் தளங்கள் அமைக்கப்பட்டன. மயக்க மருந்துகள். நீண்ட தூர பயணத்தின் போது யானைகள் ஆக்ரோஷம் அடையாமல் இருக்க உணவில் சிறிய அளவில் இயற்கை மூலிகை மயக்க மருந்துகள் கலந்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 3. பயணக்கால மேலாண்மை. 900 யானைகளையும் ஒரே கப்பலில் ஏற்ற முடியாது. எனவே அவை ஒரு மிகப்பெரிய கடற்படை தொகுதியாக பிரிக்கப்பட்டன. உணவு மற்றும் நீர். ஒவ்வொரு யானைக்கும் தேவையானவை போல் பனை ஓலைகள் மற்றும் நன்னீர் சேமித்து வைக்க தனித்தனி கப்பல் பராமரிப்பாளர்கள். ஒவ்வொரு யானைக்கும் ஒரு பாகன் கப்பலிலேயே இருந்து அவற்றை பராமரித்தார். 4. தந்திரோபாய பயன்பாடு. ராஜேந்திர சோழன் யானைகளை வெறும் போருக்காக மட்டும் கொண்டு செல்லவில்லை. அந்நிய மண்ணில் அடர்ந்த காடுகளை அழிக்கவும், கோட்டை சுவர்களை இடிக்கவும், கனரக பொருட்களை நகர்த்தவும் யானைகள் இயந்திரங்களாக பயன்படுத்தப்பட்டன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரலாற்றின் இன்னும் பல வீர கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.